ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன் வாழ்க்கையில் முன்னேற நீ தன்னம்பிக்கையோடு எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த சாயின் ஆசியோடு நடக்கும். நம்பிக்கையோடு இரு. எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதுடன் என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. உனக்கென நிர்ணயிக்கப்பட்ட கடமையை செய். உனது உடல், வாக்கு, உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். என்னிடம் விசுவாசம் வைப்பது இப்பொழுது உனக்கு மிகவும் அவசியமாகிறது. எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கலங்கி நின்று நேரத்தை விரயமாக்காமல் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையே வெற்றியை நிலைநாட்ட முடியும். நம்பிக்கையுடன் போராடு. உனக்கு நான் இருக்கிறேன். உனது பக்தியை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை. செயல் புரியாதது போல் நான் காணப்பட்டாலும் ஒருபோதும் உன்னை கவனிக்காமல் இருந்தது இல்லை. என்னுடைய கிருபையால் நீ இப்போதைய நிலையை அடைய பெற்றிருக்கின்றாய். ஏதோ ஒரு பிறவியில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த துவாரகாமாயி தாயின் படிகளில் காலடி எடுத்து வைக்க முடியும். அவ்விதமாக அவர்கள் மசூதி படிகளின் மேல் காலடி எடுத்து வைத்த மறு நிமிடமே அவர்கள் துன்பம் ஒரு முடிவை அடைகின்றது. காலம்தான் பதில் சொல்லும் நீ செய்த கர்மாவின் பலன் என்னவென்று. எங்கு பொறுமையும் நம்பிக்கையும் இரண்டுமே இருக்கின்றனவோ அங்கு நான் சேவகனாக என்றும் இருக்கின்றேன். சந்தேகமே வேண்டாம். இந்த இரண்டும் இல்லையெனில் நான் என்றுமே எட்டி பிடிக்க முடியாதவனாகவே ஆகின்றேன். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதை போன்று உனது கர்ம வினைகள் அனைத்தும் எரிக்கப்படும். எல்லாம் சரியாகவிடும். எதற்கும் கலங்காதே. உனக்கு ஒவ்வொரு வினாடியும் என்மேல் நம்பிக்கை உண்டாவதற்கு காரணம் நீ செய்யும் எல்லா வேளைகளிலும் நான் உதவி செய்கிறேன் என்பதால்தான். உன்னுடைய கவலைகளை தூக்கி ஏறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருந்தாலும் துவாரகாமாயில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியில் பாதையில் செல்கின்றான். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் இங்கு நிரந்தரமில்லை. இங்கு அனைத்தும் கடந்து போகும். சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டு இருப்பீர்களானால் நான் உங்களை எங்கும் எடுத்து செல்வேன். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு எப்போதும் சாயி சாயி என்று நினைவு வைத்துக் கொள்வீர்கள் என்றால் இந்த உலகின் பிடிகளிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுவிக்கப்படுவீர்கள். உனக்கென்று எது நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். எவன் என்னை பூரண சரணாகதி அடைகிறானோ, விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனுடைய எல்லா கஷ்டங்களில் இருந்தும் விடுவிப்பது எனது சிறப்பு இயல்பாகும். கவலைப்படாதே. நல்ல செய்தியோடு உன் நண்பர் வந்து உன்னை காண்பார். நீ கவலைகளிலிருந்து விடுபடுவாய். பணப்பிரச்சனை அனைத்தும் தீரும். ஸ்ரீ சாய்நாதரை மறவாதே. 100 கிடைக்க வேண்டிய இடத்தில் உனக்கு 110 கிடைக்கும். உன் நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கும். நான் உன்னுடன் இல்லாவிட்டால் உன் வலியையும் பிரச்சனைகளையும் நான் ஏற்கனவே குறைத்துவிட்டேன். இந்த சிறிய வலியை சகித்துக்கொள். நீ விரைவில் விடுதலையாவாய். உன் மனதளவில் நீ பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு ஒரு சிறிய வட்டத்திற்குள் உன் பிரார்த்தனையை அடைத்து விடாதே. எனக்கு எது நல்லதோ அதை தாருங்கள் என்று உன்னை பகவானிடம் அர்ப்பணித்து விடு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கண்டிப்பு மட்டுமே பிரதானமாக இல்லாமல் அன்பால் அரவணைத்து தன்னம்பிக்கையை வளர்த்து நற்பண்புகளை உணர்த்தி கவனம் சிதறாமல் பிள்ளைகளை வளர்ப்பது உன் கடமையாகும். எனது கண்காணிப்பில் அவர்களை பாதுகாத்து கொண்டிருப்பேன். ஆனால் உங்கள் பொழுதுபோக்கின் அலட்சியத்தால் பிள்ளைகளை கவனிக்காமல் இருந்து விடாதீர்கள். என் அன்பு செல்வமே, நீ எதை கேட்டாலும் உனக்கு எது நன்மை அளிக்குமோ அதை மட்டுமே உன் சாயப்பா நான் கொடுப்பேன். நீ விரும்பியதை விட நான் உனக்கு என்ன கொடுக்கிறேனோ அதுவே உனக்கு சிறந்தது. உனக்கென்று ஒரு தனித்திறமை உண்டு.
உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது. என்றும் நீ நீயாக இரு. தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறி செல். எப்போதெல்லாம் நம்பிக்கை இழக்கிறாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள். அதி தீவிரமான நம்பிக்கை என்மேல் வை. முனைப்புடன் பிரார்த்தனை செய். அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். இது கலியுகம். இங்கே கெட்டவர்கள் பாராட்டப்படுகிறார்கள், நல்லவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். எல்லோரும் பொய்யை நம்புகிறார்கள், யாரும் உண்மையை நம்புவதற்கு தயாராக இல்லை. உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே. அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல். அனைத்து கஷ்டங்களிலும் நான் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி என்றும் ஒளிக்கும் தீபச்சுடராய் உன் வாழ்வினை நான் மிளிர செய்வேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றாய். உன்னை தாங்கும் கம்பாக நான். என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில். இந்த துவாரகாமாயி தாயின் பிள்ளையாய் நீ வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு. இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கின்றாயே, அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே. உன்னை அன்போடுதான் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். உன் இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கின்றது. ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உன் சுமையின் கனம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை உச்சரித்தபடி இரு. என் சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எதற்காகவும் நீ கவலைப்படாதே. உன் கூடவே உன் தந்தையான நான் இருக்கிறேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன் குழந்தையே. உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன். என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை. வா குழந்தையே, என் அருகில் வா. என் மடியில் உட்கார். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் உன் தந்தையான நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் நீ அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா? அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உனக்கு? நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது. என் குழந்தையே, உன்னை நான் என் வலது கரத்தால் தாங்குகின்றேன். கர்மாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன். யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன். யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கோருவார்கள். அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று அறிந்து கொள். சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே. வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது. மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கின்றேன்? இனி நான் பொறுக்க மாட்டேன். அந்த துஷ்டர்களை பிரம்பால் அடித்து துரத்துவேன். தப்பு செய்யாதவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடம் இருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய்? யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறைதான் நான் நிரூபிப்பது?
அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன்? சில காலங்கள் இப்படி இருக்கும். பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள். உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும். மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன். உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும். மற்றவை நல்லபடி நடக்கும். உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள். துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர எந்நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது. அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு நீ திறம்பட செயல்பட. கவலை கொள்ளாதே. எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும். எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே. நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல். தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும். என்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ உன்னுடைய கடமையை செய். எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்வில் தோல்வி, அவமதிப்பு, ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது. எதற்கும் பயப்படாதே தங்கமே, கலங்காதே. நீ தடைகளை தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை இருப்பேன். உன்னுடனே நானும் வாழ்கின்றேன். நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும். நீ அழுதால் உனக்கு முன் நான் உன் தந்தை உனக்காக வலியை தாங்குகின்றேன். இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய். அப்படி இருக்கையில் என் உயிரே நீதானே. உன்னுள் உனக்காகவே வாழ்கின்றேன். என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி மரணம் நிகழும்? வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன். உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது. என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுவேன். என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன். அதேபோல என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய். நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு. இதற்கு முடிவு என்பது எப்போதுமே இல்லை. என் குழந்தையான நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விட மாட்டேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். யாருக்காகவும் காத்திருந்து நீ காலத்தை வீணாக்காதே. காலம் உனக்காக காத்திருப்பது இல்லை. உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியை தேடு. காலம் பொன் போன்றது. இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது. உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்து இருப்பாய். எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவது இல்லை. வாக்கு மனத்தை கட்டுப்படுத்து. மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டே இரு. கடமையை செய். நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெறுவாய். ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவு உண்டு. பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பும் உறுதி. இதேபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும். நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு என்னை நினைத்து தொடங்கு. என் நாமத்தை உச்சரி. அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன். இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை. கலங்காதே குழந்தையே. நீ பட்ட வேதனை, அவமானம், மனக்கசப்பு, வறுமை, கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்த பாவங்கள், தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம். நீ ஒரு நாளும் கலங்காதே குழந்தையே. உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன். நாட்களை எண்ணிக்கொண்டு இரு. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது. பிரிந்து சென்றவர் கூடும் நேரம். உன் உதவி நாடி பலர் வரும் நேரம். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. பெரும் செல்வந்தராகப் போகிறாய் குழந்தையே. காத்திரு. கலங்காதே. உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தமடையாதே. அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறேன் என்று நம்பு.
நீ எதையோ யோசித்தபடியே இருக்கின்றாய். வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது, இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது, இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும். நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல, தெய்வ வாக்கு. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தேயாக வேண்டும். நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கின்றாய். உன் துயரங்கள் அகலப்போகிறது குழந்தையே. மகிழ்ச்சியாக இரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே.